நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ராஜாவை துதிக்கின்றோம். வானம் சிங்காதனம் டாடி. இந்த பூமி உமக்கு பாதபடி. சிங்காசனத்திற்கும் பூமிக்கும் அந்த பூமியின் மேல் நின்று உண்மையே துதிக்க செபிக்க அநேக ஜனங்களுக்கு நீங்க ஆறுதலும் கிருபையும் தந்தீங்க. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமானரே, நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இன்னும் நீர் பாதுகாப்பை தரும்படியாக செபிக்கின்றேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது ராஜா. நன்றி தகப்பன. கிருபையின் ராஜாவே துதிக்கின்றோம் தகப்பன. நீதிமானரே, இந்த தேசத்தை காக்கக்கூடிய ஜனங்களுக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொரு அதிகாரிக்காக செபிக்கின்றேன், அமைச்சர்களுக்காக செபிக்கின்றேன், மந்திரிக்காக செபிக்கின்றேன். அதான் நன்றி தகப்பன. முதலமைச்சர்களுக்காக செபிக்கின்றோம் ஐயா. நீ நீதிபரர் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. பிரதமருக்காக செபிக்கின்ற மாட்டாரன். சரீர பலனையும் உற்சாகத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் தாங்க தகப்பன. எங்களால் ஒன்றுமல்ல ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் செய்யக்கூடியது ஒன்றும் ஒரு நாளும் தடைபடாது. எங்களுடைய நாவுகளில் வரக்கூடிய சிந்தனைகள் நல்ல கனியாக மாற்ற வேண்டும் ஐயா. அதான் ஒவ்வொரு ஜனங்கள் சிந்தனைகளும் நல்ல கனியாக மாற்றுங்க தகப்பன. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமன்றரே, இந்த அருமையான செய்தியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. தேவ திட்டத்தை நீர் நடத்தும்படியாக, தேவ திட்டம் என்ன என்பதை அவர்கள் காணும்படியாக ராஜா நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உபத்திரவ பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் உண்டு, உண்மைதான். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பலப்படுங்கள், வேறொன்றி நெல்லுங்கள் என்று சொன்னீங்களே, அதற்காக நன்றி. விசேஷமாக தகப்பனே, நீதிமானரே துதிக்கின்றோம். இரக்கத்தின் நல்ல எஜமானை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் ஐயா. காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக செபிக்கின்றேன். தெய்வீக பாதுகாப்பை தாங்க, சரீர பலன உற்சாகத்தையும் தாங்க. காலேஜில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தாவே மாணவிகளுக்காக செபிக்கின்றோம். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக பாதுகாக்கப்பட, பெற்றோர்களுக்குள்ளாக பாதுகாக்கப்பட, பெற்றோர்களுக்கு நல்ல பேர் என்று எடுத்துக் கொடுக்கக்கூடிய கிருபை தாங்க. பெற்றோருக்கு நல்ல பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, தேசத்திற்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தெய்வீக நேசிப்போடு நேசிக்கத்தக்க, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த தெய்வீக அன்பு எல்லோரோடு இருக்கத்தக்க நற்கனிகளை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்று முதலாக 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கின்ற ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக செபிக்கின்ற ஆண்டவரே. தேவையில சந்திங்க, பலப்படுத்துங்க. எங்களால் ஒன்றுமல்ல ராஜா. முற்றின்படி பொற்பாதர் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக செபிக்கின்ற மாட்டாரன், ஹெட்மாஸ்டருக்காக செபிக்கின்ற மாட்டாரன், ஒவ்வொரு அதிகாரிக்காக செபிக்கின்றோம் ஐயா. அவர்களுக்கு உயர்வாக ஒவ்வொரு அதிகாரிக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கண்களிலும் தயவு கிடைக்கத்தக்க உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையும் நன்மையும் தொடரும்படியாக செபிக்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. இந்த தேசத்தில், இந்த பூமியில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. தேவனால் எல்லாம் கொடுக்கும் என்ற விசுவாசத்தை நீங்க தந்தீங்க, அதற்காக நன்றி. கிருபையும் நன்மையும் தொடர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி. இந்த நாளில் கூட அருமையான செய்தியின் தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஒரு நல்ல லக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். உண்மைதான். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாரையும், படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், படித்து முடித்தவர்கள், வேலை கிடைத்தவர்கள், வேலைக்கு இன்னும் ஆயத்தமா பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ளாக நான் ஒவ்வொருவரையும் ராஜபாளையம் தேவ சமாதான சபையின் ஊழியராகிய ஜோசப் ராமசாமியை நான் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தீர்மானத்தையும் திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றுவாராக. ஒரு செடி வைக்கின்றோம், ஒரு மரம் வைக்கின்றோம், உண்மைதான். அந்த மரத்தின் கனியை நாம் எதிர்பார்க்கின்றோம், அந்த மரத்தின் பலனை நாம் எதிர்பார்க்கின்றோம், உண்மைதான்.
ஒரு பொருள் வாங்குகின்றோம், அது பொருளை வீட்டில் வந்து நான் வைக்கும் பொழுது அந்த பொருளுடைய தன்மையை நாம் எதிர்பார்க்கின்றோம். எல்லா மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை தான் நாமும் எதிர்பார்க்கின்றோம். அது தவறல்ல, அது உண்மை. கருமையான தேவஜனமே, இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது, ஒரு அழகான ஒரு கனியை நாம் வாங்கும் பொழுது அதை நாம் எப்படி போஷிக்க வேண்டும், எப்படியாக அந்த மரக்கன்றுகளை நாம் வாங்கினாலும் எப்படியாக அதை வளர்க்க வேண்டும் என்று நாம் எவ்வளவாக கவனம் செலுத்துகின்றோம். அதே போல நாம் அதிகாலையில் எழும்பும் பொழுது அதிகாலையில் இருந்து தம்முடைய கடனை முடித்துவிட்டு முதலாவது தெய்வத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நான் தேடினேன், கண்டடைந்தேன் இயேசு கிறிஸ்துவை. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலை நாம் எழும்பினும் தன்னுடைய கடைமலை முடித்து செபித்து பாருங்க, வித்தியாசமா இருக்கும். எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். ஏனென்றால் இந்த வசனம் நன்மையும் கிருபையும் தொடரக்கூடிய வார்த்தைகளே தான் நமக்கு தேவன் தந்திருக்கின்றார். அந்த வார்த்தையில் நாம் நேசிக்கும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். எனக்கு அருமையான தேவஜன, ஜெபிங்க. காலை கடன்களை முடித்து விட்டு ஜெபிங்க. பெற்றோருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டு உதவி செய்யுங்க. வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் தவறாக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். சில வீட்டுகளில் பாத்ரூம்கள் வந்து ரொம்ப சுமல் அடிக்கும். அப்படி அல்லாதபடி நாம் முதல் ரூம்ல எப்படி நாம் சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய வாயை எப்படியாக சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய கரங்களை எப்படியாக சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய கண்களை எப்படியாக சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, அதே போல நமக்கு தேவன் தந்த வீடை, கஷ்டப்பட்டு வீடை கட்டியிருப்பீங்க, அது கட்டுவது பெருசல்ல. அந்த கட்டடத்தை நாம் மீண்டும் பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2 வருஷம் 3 வருஷம் வெள்ளடிக்கிறேன்னா வீட்டு பில்டிங்கோட எப்படி ஆகும்? அப்படியாக நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூற வேண்டும். நற்கனி தரக்கூடியதாக, நாளுக்கு நாள் விளைச்சலை தரக்கூடியதாக காணப்பட வேண்டும். தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கின்றார், உண்மைதான். இதை பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு அநேகருக்கு 20 வயசு கடந்திருக்கலாம், 30 வயசு கடந்திருக்கலாம், 60 கடந்திருக்கலாம், 17 வயசுல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 70 வயசு கடந்திருக்கலாம். எல்லாமே தேவன் தரக்கூடிய ஈவு ஆயுசு நாட்கள். எந்த ஒரு மருத்துவராலும் தர முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியல. மருத்துவருக்குமே ஆயுசு நாளை கூட்டுவதற்கு அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதோ இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தோம், மரணம் நம்மளை தழுவி கொள்ளக்கூடிய ஒரு நாள் நிச்சயம் காணப்படும், எல்லாருக்கும் காணப்படும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது, நாட்களை மாற்ற முடியாது என்பதை பார்க்கின்றோம். அந்த ஜீவிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு நல்ல மரம் ஒரு சரியான கனியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? அந்த மரத்தின் மத்தியின் கூட அதே நற்கனிகளை எதிர்பார்ப்போம். ஒரு காய் கூட, ஒரு பழம் கூட வீணாக கூடாது, புழுவாக்க கூடாது, பூச்சி அடிக்கக்கூடாது, கீழே விழக்கூடாது, அணில் கடிக்கக்கூடாது, குரங்கு கடிச்சிடக்கூடாது, பாம்பு கொத்திடக்கூடாது, அணிலு கொத்திடக்கூடாது. அது வீணாக அதோட முழு கனியாக இடத்தில் கிடைக்கும் பொழுது அது நல்ல விலைக்கு நல்ல கரையத்துக்கு போகுமே என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். உண்மைதான். சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து அநேக வாஞ்சைகள் காணப்படும். நல்ல கனியாக நான் ஜோசப் ராமசாமியை சிருஷ்டித்தேனே, நல்ல கரங்களை தந்தேனே, நல்ல கண்களை தந்தேனே, நல்ல இருதயத்தை தந்தேனே, உழைக்கக்கூடிய திறனே, செய்தி கொடுக்கக்கூடிய திறனே தந்தேனே, எனக்காக என்ன பயன்பட்டான் பார்ப்பார் ஆண்டவர். கொடுத்த கணக்கை தேவன் கேட்பார், கொடுத்த வரத்தில் கணக்கை கேட்பார். வரம் தருவார் உண்மைதான், கிருபை தருவார் உண்மைதான், தாளந்தை தருவார் உண்மைதான், கணக்கு கேட்கும் கர்த்தர். அதை மூடி வைப்பதற்காக அல்ல. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தரையில் பூமியில் மூடி வைத்தான் என்பதை பார்க்கின்றோம். அதை களி சோம்பேறி என்கிறார் இயேசு கிறிஸ்து. களி சோம்பேறியாக நாம் வாழ்ந்து மடியவே கூடாது. நல்ல கனி தரக்கூடியதாக இந்த உலகில் ஜீவிக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். பெற்றோராகிய நமக்கு நல்ல கனி தரக்கூடிய ஜீவியம் காணப்படுமானால் நம்முடைய சன்னதி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சபையோர் எல்லாருமே நல்ல கனியை தருவார்கள். ஒரு சபையில் மேய்ப்பெண் எப்படியோ அப்படியாக விசுவாசிகள் காணப்படுவார்கள். விசுவாசி சில நேரங்களில் விழுந்து விடலாம். கவலையின் மத்தியிலோ ஜெபத்தின் மத்தியிலோ ஊழியக்காரங்க விழவே கூடாது. ஒரு ஊழியர் விழுந்தால் சபை விழும், சபை விழுந்தால் விசுவாசி விழுவார்கள். அநேக நெருக்கங்கள் பாடுகளை சுமக்கக்கூடிய நிலைகள் வரும். எனக்கு அருமையான தேவச்சனமே, நற்கனி கொடுக்கக்கூடியதாக நாம் வைத்து வளர்த்த ஒரு மரத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். அவருடைய சிருஷ்டிப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? முடியவே முடியாது. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருக்காக நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.
கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நற்கனி நற்கனி தர வேண்டும் என்ற ஒரு மரத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம். உண்மைதான், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நற்கனி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நற்கனியை எதிர்பார்க்கின்றோம், நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கின்றோம். உண்மைதான். சிருஷ்டிகரை நாம் மறக்காதபடி, தன்னுடைய சிருஷ்டிகராகிய கர்த்தரை மறக்காதபடி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் ஜீவன் சுகம் பலன் தந்தார். அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? கர்த்தர் எதிர்பார்ப்பை, திட்டத்தை, தீர்மானத்தை நாம் முடித்து விட்டோமா? செய்து விட்டோமா? சரியாக காண்கின்றோமா? நல்ல கனியாக காணப்படுகிறதா? நாம் யோசிப்போமா? சிந்திப்போமா? செயல்படுவோமா? நானாகவே எந்த வார்த்தையும் சொல்லல. இந்த வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை தான் உங்கள் மத்தியிலும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாரையும் தயவு செய்து என்னை விரோதியாக பார்க்காதீர்கள். விரோதியாக பார்த்தாலும் நான் உங்களுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக, உங்களுடைய உழைப்பின் கரத்தில் உள்ள ஆசீர்வாதம் தங்கும்படியாக செபிக்க நான் ஆயத்தமாக காணப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நற்கனி நம்முடைய ஜீவியத்திலே நாம் வைத்த மரத்தில் நற்கனியை எதிர்பார்க்கின்றோம். குடும்பத்தில் நற்கனியை எதிர்பார்க்கின்றோம். நம்மளை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கும், எவ்வளவுலாம் தேவன் எதிர்பார்ப்பார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இதனால் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய 7 கனிகள். ஆவிக்குரிய 7 கனிகள் என்றால் என்ன? ஆவிக்குள்ள 7 கனிகள் என்றால் இந்த வேதாகமத்தில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எழுதப்பட்ட ஆவிக்குரிய கனிகள், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனிகள் என்ன? மாங்காய் கனி அல்ல, பலாப்பழ கனி அல்ல, எலுமிச்சங்கனி அல்ல, தக்காளி கனி அல்ல, அநேக கனிகள், மாதுளை கனி அல்ல, மாதுளம்பழம் கனி அல்ல. இவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு நாம் வாங்கி சில நாட்கள் மட்டும்தான் அது தங்கும், அழிந்து போய்விடும். ஆனால் தேவன் தரக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கனிகளோ அழியாது, அது மாறாது, அது உயர்த்தும், பலப்படுத்தும். சீயோன் பர்வதம் கொண்டு அது கொண்டு போகும், தேவ திட்டத்தை நிறைவேற்றும். தேவ திட்டம் இல்லாதபடி ஒன்றுமே அது செய்யாது. ஆவிக்குரிய 7 கனிகளை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவச்சனமே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நான் பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவஜனமே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. முதலாவது ஒரு கனி என்னுடைய வாழ்க்கையில், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கனி, என்னுடைய கண் ஒரு கனி, என்னுடைய நாவு ஒரு கனி, என் சிந்தனை ஒரு கனி, என் இருதயம் ஒரு கனி, என்னுடைய கரங்கள் ஒரு கனி. அனைத்தும் தேவன் தந்த உறுப்புகள் கனி, நற்கனியாக காணப்பட வேண்டும். அதுதான் பக்தன் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவஜனமே, ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்று நாம் திட்டமாக பார்க்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஆவியின் கனிகளை குறித்து அநேகரை நாம் பார்க்கின்றோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சகல நற்குணத்திலும், சகலத்தோடும், எல்லா ஜனங்களோடும், நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது, நீதியின் கனி. தேவனுக்கு பிடித்த நீதியின் கனி. எந்த தூய்மையான பாதையோ செம்மையில்லாத ஒரு பாதையாக இருந்தாலும் அது நீதியின் கனி நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான அந்த நீதியின் கனி நம்மளிடத்தில் இருக்கும் பொழுது யார் நம்மளை குற்றப்படுத்தினாலும் தேவன் நம்மளை ஒருபோதும் குற்றப்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் நாம் குற்றம் இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்கின்றபடினால் நம்முடைய இருதய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் கர்த்தருக்கு தெரியும். நாலாவதாக உதடுகளின் கனி. இந்த உதடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிறதா, தேவனுக்கு சித்தம் உள்ளதாக காணப்படுகிறதா? தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நல்ல நாவுகளை தந்தேனே, நல்ல உதடுகளை தந்தேனே என்னுடைய மகனுக்கு மகளுக்கு. அந்த உதடு, நாவு, அந்த சிந்தனை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கொடுத்த வரத்தை எடுக்க தேவன் வல்லமுள்ள தேவன்.
ஒன்றுமில்லாத நேரத்தில் நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்து உயர்த்தவும், புழுதி உள்ளவனே, குப்பையில் இருந்தவனே உயர்த்த தேவனால் கூடும். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்க்கும் பொழுது, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நற்கிரியையான கனி சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய கர்த்தருக்கு பிரியம் உண்டான பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியம் உள்ள ஒரு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். 6வது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். 5 தான் நற்கிரியைகளுடைய கனிகளை நாம் பார்க்கின்றோம். கொலேசியர் 5. 6வது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளக்கூடிய கிருபை தேவன் தர வேண்டும். யோவானை குறித்து நாம் பார்க்கின்றோம். கோதுமை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும் பொழுது அது கனியை தராது. கோதுமை மணியாது பூமியில் விழுந்து தான் என்ற ஆணவம், நான் என்ற ஆணவம் எல்லாம் ஒழிய வேண்டும், மாற வேண்டும், மறைய வேண்டும். அது மறையும் பொழுது புது கனியை தேவன் அந்த இருதயத்திலிருந்து தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ திட்டம் நம்மளுக்குள்ளாக நிறைவேற வேண்டும் என்ற நல் கனிகள். 7வதா பார்க்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜீவியமாகிய கவி நல்ல கனி, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியில் போடப்படும். நல்ல கனியே தரல, வாழ்க்கையில நல்ல கனியே தரல, என்ன வெட்டுண்டு அக்கனியில் போடப்படும் என்பதை வேதாகம வசனத்தில் அருமையான மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தில் வாஞ்சை, உண்மை, நன்மை, இருதயத்தில் காத்துக்கொள்ளக்கூடிய பொறுமை உடனே பலன் கொடுத்தார்கள். நல்ல நிலத்தில் விதைந்த விதைகள் நல்ல 30, 60, 100 மூடமுடையாக கனியை தந்தது. கருமையான தேவ ஜனமே, நீங்க ஒரு மரத்துல ஒரு நல்ல ஒரு விதையை விதைக்கீங்க, ஒரு மாங்காய் விதையை விதைக்கீங்க, மாங்காய் விதையை கொண்டு விதைக்கும்போது ஒரு சில வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கனி தரும். நீங்க விதைச்சது ஒரே விதை, ஒரே ஒரு மாங்காயோ ஒரு மாம்பழத்தை கொடுத்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? கிடையாது. ஒரு விதையை விதைச்சு தண்ணி ஊற்றி பல கனிகள் நீங்க எதிர்பார்க்கீங்க. அதே போல சிருஷ்டிகர் நம்மளை ஒரே ஒருவராக தேவன் சிருஷ்டித்தார், உண்மைதான். ஒருவனாக இருந்து நாம் இந்த உலகத்தில் என்ன செய்தோம், உறுதியாக இருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்தோம், எந்த கனிகளை தந்தோம் இந்த உலகத்திற்கு, கர்த்தருக்காக எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுத்தோம் என்பதை தேவன் நிச்சயமாக கணக்கு கேட்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 தியானிக்கும் பொழுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கனியை நாம் கொடுப்போமா? தேவன் எதிர்பார்க்கின்றார். நான் அல்ல, என்னிடத்திலும் தேவன் அதை எதிர்பார்க்கின்றார். நாம் எல்லாரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட கனியை நாம் தரும் பொழுது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக வேண்டும். அதற்கு பின்பாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 15ல், இயேசுவின் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவ திட்டத்தை நம்முடைய ஆவியின் கனிகளை நம்முடைய நாவின் மூலமாக நற்கனிகளாக அடுத்தவருடைய காரியங்களை கட்டக்கூடியதாக காணப்பட வேண்டும் என்ற வார்த்தைகள், அதுதான் கனி. தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, கனி இல்லாதவர்கள் இராதபடி கனிகளாய் ஏதுவாய் நற்கிரிகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். கனி இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது, கனி உள்ளவர்களாக குறைவில்லாதபடி நற்கனிகளை செய்யக்கூடிய கனிகளாக நாம் காணப்பட வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 12:24 வசனம் பார்க்கும் பொழுது 24, 25, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். தன்னை வெறுத்து இயேசுவே நேசிக்கிறவன் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வான். நித்திய ராஜ்யத்துக்கு நாம் கர்த்தருடைய வருகையை நாம் காணப்படுவோம். அவரோடு 1000 வருஷ அரசாட்சி நாம் காணப்படுவோம். மத்தேயு 7:20, 7:20 இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய கனி
கனினாலே அவர்களை அறிவீர்கள். ஒவ்வொருடைய கனிகள்னாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படுவது என்பதை திட்டமாக மனிதனும் பார்ப்பார்கள், கனியை வளர செய்கிற தேவனும் பார்ப்பார். தனிமரமாக நாம் இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டோம். ஒரு மரம் ஒரு கனியை கொடுப்பதல்ல. எனக்கு அருமையான தேவச்சனம். ஆவிக்குரிய 7 கனிகளை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு மரமானது, ஒரு செடியானது, ஒரு கொடியானது எப்படிப்பட்ட விளைச்சலை தந்து நம்மளை போஷிக்கின்றதோ அதே போல ஒரே ஒரு கனியாக தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாகும் பொழுது எத்தனையோ ஜனங்கள் பலகீனத்தோடு, எத்தனை பேர் கை இல்லாம, கால் இல்லாம, யோசனை இல்லாம, புத்தி இல்லாம பிறக்காங்க. அவங்கள நம்ம பார்க்கோமே. நமக்கு நல்ல பலனை ஆண்டவர் தந்தாரே, நல்ல சரீரத்தையும் உற்சாகத்தையும் தந்தாரே. கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா வாழ்வோமா? தீர்மானம் பண்ணுவோம். தேவன் தாமை ஆஸ்வதிப்பாராக. செபிப்போம். கருமையாக நேசிக்கிற அன்பின் ராஜாவே, இந்த நாள் முதலாக தகப்பனை இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நன்றி. கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தகப்பன, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ராஜா. ஆம் கர்த்தாவே, பரிசுத்தமான வாழ்க்கையை, வேதாகமத்தில் உள்ள வாழ்க்கையை ராஜா நன்றி. ஒரு திட்டமான ஒரு ஜீவியத்தை ராஜா ஸ்தோத்திரமையா உம்மை எருக பற்றிக்கொள்ள இந்த வேதந்தாம் எங்களுக்கு வெளிச்சம். இந்த வேதத்தில் உள்ள ரகசியம் புரிந்தது சில, புரியாதவைகள் அநேகம் உண்டு ராஜா. தெய்வமே, எந்த புனிதனும் இந்த 66 நூலகத்தில் உள்ள அந்த பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாமே நான் கற்றுக்கொண்டேன், இனிமேல் கற்றுக்கொள்வதற்கு இடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவதற்கு எந்த ஊழியருக்கோ தகுதி அல்ல, எந்த தீர்க்கதரிசிக்கும் தகுதி அல்ல என்பதை பார்க்கின்றோம். இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு இயேசு ஒருவருக்கே அது உரிய தகப்பன், எங்களால் ஒன்றுமல்ல. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம். நல்ல கனிகளை கொடுக்கத்தக்க வாலிபர்கள், நல்ல கனிகளை கொடுக்கத்தக்க வாலிப ஸ்திரீகள், சகோதரர்கள் ஒவ்வொருவரும் நல்ல கனிகளை பெற்றோருக்கு கொடுக்கத்தக்க, தேசத்திற்கு கொடுக்கத்தக்க, ஒவ்வொரு அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜனங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்கத்தக்க தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.